ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 5.4ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் பார்க்குறோம். செகண்ட் சம் என்னென்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் வித்தவுட் எனி கால்குலேஷன். ஓகேவா, எந்த கால்குலேஷனும் பண்ண வேண்டாம். பண்ணாமலே இதோட ஸ்கொயர் ரூட் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, கொடுத்துருக்க நம்பரோட ஸ்கொயர் ரூட் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதனுடைய நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள் திங் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ரெகுலர் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பர் வந்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஆட் டிஜிட்ஸில் இருக்கா, ஈவன் டிஜிட்டில் இருக்கான்னு. இப்போ இதில் 2 டிஜிட் இருக்குது அப்படிதானே. அப்போ இது வந்து ஈவன். இந்த மாதிரி 3 டிஜிட் இருந்ததுன்னா அது வந்து ஆட். இப்போ ஆடாக இருக்குன்னா என்ன ஃபார்முலானா, அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2. இது ஈவனாக இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஈவன் டிஜிட்ஸ் டிவைடட் பை 2. டைரெக்டாக ப்ளஸ் 1 பண்ணவே வேண்டாம். அதில் எத்தனை ஈவன் டிஜிட்ஸ் இருக்கோ அது டிவைடட் பை 2. இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட் டிஜிட்ஸ் இருக்கோ அது ப்ளஸ் 1 டிவைடட் பை 2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் செய்யலாம். அதை விட ஒரு ஈஸியான மெத்தடும் இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 64 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதில் வந்து டிவிஷன் மெத்தடில் வந்து 64 அப்படிங்கிறதுக்கு நான் வந்து கால்குலேட் பண்ண போகிறதில்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம இப்படி செய்யும்போது ஸோ இப்படி 2 எடுத்து தானே செய்கிறோம். ஸோ 2 டிஜிட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரூட் ஸ்கொயர் வந்து கண்டிப்பாக 1ஆவது கிடைக்கும், 1 வேல்யூவாவது கிடைக்கும். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 1 டிஜிட். சரியா, இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். அப்போ இதனுடைய ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 8 8 64 நம்மளுக்கு தெரியும். இப்போ 8ங்கிறது 1 டிஜிட் தான், அப்படி தானே. அதனால் இதுக்கு வந்து 1 டிஜிட் இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் 2 டிஜிட் இருக்கிறதுனால ஈவன் அப்படின்னு கொடுத்துருக்கனால ஈவன் டிவைடட் பை 2. ஸோ 2/2 = 1. அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் வந்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும், 1 டிஜிட்ஸ் தான் இருக்கும். சேம் ப்ரொசீஜர் இன் செகண்ட் சம் பாருங்கள். 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ ஆட் நம்பர். அப்போ 3 என்னவா மாற்றணும், ப்ளஸ் 1, 4 டிஜிட்ஸாக ஆயிரும். டிவைடட் பை 2 அப்படின்னா ஆன்சர் 2 டிஜிட். இப்போ இதை வெரிஃபை பண்ணுறத பாருங்கள். 144 அப்படின்னா இங்கே 2 இங்கே ஒரு 1ஆக பிரியும், அப்படி தானே. 2 பேர் ஆகுது, அதனால் ஆன்சர் இஸ் 2. 2 பேராக கிடைக்கும். இதில் ஒரே பேர் தான் இருந்துச்சு. இதில் இங்கே ஒரு 4 அப்படிங்கிறது ஒரு பேர். 1 அப்படிங்கிறதுக்கு நம்ம 1 வேல்யூ கொடுத்து தான் ஆகணும். சரியா, அடுத்து தான் 44 இறக்கி நம்ம செய்வோம். ஸோ கிடைக்கக்கூடியது ஸ்கொயர் ரூட் வந்து 2 டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 2. சேம் ப்ரொசீஜர் இன் 3. இது ஈவன் நம்பர் 1 2 3 4 ஈவன் டிஜிட்ஸ் இருக்குது. மொத்தம் 4 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஸோ 4/2 = 2. ஒரு சின்ன மிஸ்டேக்கு. ஆக்சுவலாக இதில் வந்து இந்த மாதிரி வராது. சாரி, இங்கே ரைட்டு தான் ஆக்சுவலாக. அதாவது 3 டிஜிட்ஸ் இருக்குது. அந்த 3 + 1/2 அப்படிங்கும்போது 4/2. ஓகேவா, 4/2 டிவைடட் பை 2. பட் இதில் அப்படி கிடையாது. இதில் ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குன்னா டைரெக்டாக 4/2. ஸோ ஆன்சர் இஸ் 2. இதே நீ வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்படி நம்ம வந்து டிவிஷன் மெத்தட் எடுக்கும்போது 2 பேர் இருக்குது அப்படின்னாலே ஆன்சரில் நம்மளுக்கு 2 டிஜிட் இருக்க தான் செய்யும். சரியா, ஓகே. அதே மாதிரி இங்கே வாங்க. 1 2 3 4 5 இருக்குது. இப்போ 5 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 5 + 1 டிவைடட் பை 2. ஸோ 6/2 = 3 டிஜிட்ஸ். ஆன்சரில் 3 டிஜிட்ஸ். இப்போ இதில் நீங்கள் பேர் எடுத்தாலும் அப்படி தான் வருது பாருங்கள். 3 நம்பர்ஸ்க்கு 3 பேராக தான் நீ எடுக்க முடியும். லாஸ்ட்லேருந்து லாஸ்ட் 2, அடுத்து 2, அடுத்து 1. ஸோ 3 பேர்ஸ் இருக்கிறதுனால 3 டிஜிட்டில் கிடைக்கும் ஸ்கொயர் ரூட். இதுலேயே லாஸ்ட் சம் பாருங்கள். 1 2 3 4 5 6. ஸோ ஈவன். ஓகேவா, ஈவன். டோட்டலாக 6 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 6 டிவைடட் பை 2 எவ்வளோ வருது, ஆன்சர் 3. இப்போ இதில் நீங்கள் பேர் எடுத்தாலுமே 1 2 3 பேர்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 3. இந்த மாதிரி தான் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, தேங்க்யூ.